ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்கர் சூப்பர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா இடம் மாதிரியும் இல்லாமல் தனித்துவமிக்க ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, எல்லா டேஞ்சர் ஜோன் அந்த மாதிரி தான் இந்த இடமும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் அதிகமாக இன்சிடென்ட்ஸ் எச்சா நடந்திருக்கு. அது என்ன இடம்னா பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்த் அட்லாண்டிக்ல தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அமைஞ்சிருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து 3 சிட்டியை சேர்த்து வச்சது. என்னென்னா ஃப்ளோரிடோ, பெர்முடா, பியூட்டரிக்கோ. இந்த 3 சேர்த்தனா ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு நடுவில் தான் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட ஹிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹிஸ்ட்ரி நம்பர் 1 என்னன்னா, அது ஒரு சி இன்சிடென்ட். இது வந்து காரோலி டீச்சிங் அப்படிங்கிற ஒரு கப்பலில் தொலைஞ்சு போன இன்சிடென்ட் 1921 நடந்திருக்கு. பார்படோஸ்லேருந்து விர்ஜீனியா போயிருக்கு. அப்போதான் இது தொலைஞ்சிருக்கு. இது 3 வாரம் ஆகும் விர்ஜீனியா போக. ஆனால் 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால 2 சைட்லேருந்தும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. வந்து 2 சைட்லேருந்தும் தேட ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சின்ன போட்டில் பயணிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஷிப்பை பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஷிப்பில் இருக்கிறவங்கள என்னை காப்பாத்துங்கன்னு ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் ஏதோ சொல்ல வந்தாங்களாமா. அதுக்குள்ள அவங்க கப்பல் ஃபாஸ்ட்டாக அந்த கப்பலை கிராஸ் பண்ணி போயிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து 2 தரப்பினர்களும் போய் அந்த இடத்துல பார்க்க நேவி படையை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒன்றுமே இல்லை. அது கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த போட்டோட பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த போட்டோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கின மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து அதில் வந்து பீப்புள்ஸோட திங்ஸும் இருந்திருக்கு. மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. சில மாதங்கள் அப்படியே ஓடுது. அதுக்கப்புறமும் எதுவும் எவிடன்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபியர்னு ஒருத்தர் வராரு. அவரோட ஃபுல் நேம் என்னன்னா கிறிஸ்டோபியர் கொலம்பஸ் கிரே. இவர் வந்து ஒரு பாட்டிலில் பேப்பர் சுருட்டி அதை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு அந்த ஷிப்பில் இருந்தவங்க எழுதுன்ற லெட்டர்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நாங்கள்லாம் ஒரு படகுல போயிட்டு இருக்கும்போது பைரேட் கப்பலை வந்து எங்களை வந்து கட்டி போட்டு எங்கள் துணிமணிகள் எங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த படகெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. அது உண்மையான விவரிக்க கையெழுத்து நிபுணர்கிட்ட போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கையெழுத்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை போய் கொண்டு வந்து கொடுத்தவங்க தான். யாருன்னா கிறிஸ்டோபியரே எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அது பொய்யான எவிடன்ஸ்னு கண்டுபிடிச்சி அவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் இன்னியும் அந்த எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அது இன்னியும் மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. இப்போ வந்து செகண்ட் மிஸ்ட்ரி. இதுவும் ஒரு சி இன்சிடென்ட் தான். கொலம்பஸ் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிற பயணத்தில் இருக்கும்போது அட்லாண்டிக் ஓஷனில் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு படகுல. அப்போ வந்து வானத்திலிருந்து தீப்பிழம்புகள் அந்த கடலில் விழுந்ததா எழுதியிருக்கு. அப்புறம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒவ்வொரு பால்ஸாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கரையில் ஒரு ஃபயர் பால்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட காம்பஸ் எல்லாம் கரெக்டாக டைரக்ஷன் காமிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னு பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு, அது பெர்முடா ட்ரையாங்கிளில் தான் நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பெர்முடா ட்ரையாங்கிளோட இன்சிடென்ட். என்னன்னா 1492 தான் நடந்திருக்கு இந்த கொலம்பஸ் இன்சிடென்ட். இது வந்து ரியல் லைஃப்ல பாசிபிளே இல்லை. எப்படி வந்து பெர்முடா ட்ரையாங்கிளில் பாசிபிள் ஆச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. 1949 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுதான் 3rd இன்சிடென்ட். இது ஏர்வே இன்சிடென்ட். இது 1949 நடந்திருக்கு. ஜனவரி மாதம் பெர்முடாலேருந்து ஜமைக்காக்கு ஒரு ஃப்ளைட் போயிருக்கு. பேர் வந்து ஸ்டார் ஏரியல். அது மட்டும் கிடையாது, அதில் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டான க்ரூ மெம்பர்ஸ் பைலட்ஸ் இருந்திருக்காங்க.
வெதர் கண்டிஷன் டைம் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. ஆனா அது குறிப்பிட்ட தூரம் போனோடனே மறைஞ்சிருக்கு ரேடார்ல இருந்து. அது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் போக போக தெரியுது அதுவும் நடந்த இடம் பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இப்படி என்னதான் இருக்குன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கூட எந்த இதுவும் தெரியல இது ஏன் டிஸப்பியர் ஆச்சுன்னு. இது எல்லாமே ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. அதுதான் டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற பெர்முடா ட்ரையாங்கிள். ஹிஸ்டரி நம்பர் 4. இது ஒரு ஏர்வே இன்சிடென்ட் தான். இது வந்து இந்த ஸ்டார் ஏரியலோட டிஸப்பியரன்ஸுக்கு முன்னாடி நடந்தது. கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1948 ஜனவரி ஸ்டார் டைகர் ஸ்டார் ஏரியல மாதிரியே இது மறைஞ்சிருக்கு. இந்த பிளேனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் டைகர். இதோட மாடல் பிளேன் தான். இதுலயும் ஸ்டார் ஏரியல் மாதிரியே நிறைய பெஸ்ட் பைலட்ஸ் இருந்திருக்காங்க. பெஸ்ட் வெதர் இருந்திருக்கு. பெஸ்ட் டைமிங் கூட. க்ரூ மெம்பர்ஸ் கூட கரெக்டா இருந்திருக்காங்க. ஆனா இதுவும் டிஸப்பியர் தான் இருக்கு. இது நடந்த இடம் கூட டெவில்ஸ் ட்ரையாங்கிள் பெர்முடா. மிஸ்ட்ரி இன்சிடென்ட் நம்பர் 5. இது மிஸ்ட்ரி இன்சிடென்ட்னே சொல்லக்கூடாது, மோஸ்ட் மிஸ்டீரியஸ் இன்சிடென்ட் தான் சொல்லியாகணும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான இன்சிடென்ட் இது. எல்லாருமே இந்த ஃப்ளைட் 19 இன்சிடென்ட் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் இதுதான். ரொம்ப ஒரே நேரத்தில் நிறைய ஃப்ளைட்ஸும் காணாமல் போயிருக்கு. ஏர்வே இன்சிடென்ட். ஃப்ளோரிடாலேருந்து 5 நேவி ஃப்ளைட் கிளம்பி இருக்கு. அவங்க பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாலேருந்து ஐலாண்ட் ஆஃப் பெகாமஸ்க்கு போயிட்டு அங்கிருந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல திரும்பி மறுபடியும் ஃப்ளோரிடாக்கு வரது தான் அவங்களோட பிளான். அதெல்லாம் எனக்கு வந்து 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா 4 மணி நேரம் ஆகியும் அது வந்து இன்னும் அந்த ஃப்ளைட் அந்த இடத்துக்கு வந்து சேரல. ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் பதற்றமாயிடுச்சு. அதனால ஃப்ளைட்ஸ் அங்கே கான்டாக்ட் பண்ண பார்த்தாங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து. ஆனால் ஃப்ளைட்ல இருந்தே ஒரு கால் வந்திருக்கு. என்ன சொன்னாங்கன்னா எங்கள் காம்பஸ் எதுவும் ஒர்க் ஆகல, எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பதற்றமான குரல் ஒன்று கேட்டிருக்கு. அந்த குரல் வேற யாரோடதும் இல்லை, அந்த 5 ஃப்ளைட்ஸோட கைடர் தான். யாருன்னா சார்லஸ் டெய்லர். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேடார்ல அந்த பிளேன்ஸ் எல்லாம் தெரியாம போயிருக்கு. அப்புறம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதையெல்லாம் பார்க்கறதுக்காக இன்னொரு நேவி பிளேன் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த 5 பிளேன்ஸும் பார்க்கலாம் தான் போனாங்க. ஆனா அதுவும் இப்போ ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி 30 நிமிஷத்துலயே அதுவும் காணாம போயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 நேவி பிளேன்ஸ், அப்புறம் அதை தேட போன ஒரு இன்னொரு பிளேன்ஸ், அதோட சேர்த்துனா 6 பிளேன்ஸ் ஆச்சு. 6 பிளேன்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. நம்ம இப்ப பார்த்ததெல்லாமே மேஜர் இன்சிடென்ட்ஸ் தான், ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ். இதுக்கும் மேல நிறைய இன்சிடென்ட்ஸ் பெர்முடா ட்ரையாங்கிள் நடந்திருக்கு. 1000க்கும் மேலேயே நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்க மக்கள் 3 ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா ஏலியன். இந்த ஏலியன் எதுக்கு இதுல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கொலம்பஸ். இதுல வானத்திலிருந்து தீப்பிழம்புகள் கீழே வந்திருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஏலியன்ஸ் தான் வானத்திலிருந்து கீழே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம லாஸ்டா பார்த்த ஃப்ளைட் 19 இன்சிடென்ட்ல கூட ஒரு கால் வந்திருக்கும். யார்கிட்ட இருந்துன்னா சார்லஸ் டெய்லர் கிட்ட இருந்து. அந்த 5 பிளேனையும் கண்ட்ரோல் பண்றவங்க தான். கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா எங்க முன்னாடி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதான் இந்த சொல்லியிருக்காங்க. இந்த 2 நிகழ்வுகளும் ஏலியன்ஸ்க்கான ரெஃபரன்ஸை காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஏலியன் ரெஃபரன்ஸ் இருக்கிற நிகழ்வுகள் நிறையவே பெர்முடா ட்ரையாங்கிள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அட்லாண்டியன் ஃபயர் கிறிஸ்டல்ஸ், இதுதான் செகண்ட் ஃபேக்டர். மக்கள் சொல்றதுல அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் மிஸ்ட்ரியான நகரம் தண்ணிக்கடியில மறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதை பல்லாயிரம் வருஷமா நம்பி கூட வராங்க. அப்படி அந்த சிட்டி மறைஞ்சிருக்கிற இடம் தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அட்லாண்டஸ் சிட்டியில இருக்கிற ஒரு விதமான கிறிஸ்டல் தான் ஏதோ ஒன்று வர மாதிரி ஒரு விதமான சக்தியை பிளேன் ஷிப்ஸ் கிட்ட உருவாக்குது. அதனால அந்த பிளேன் ஷிப்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுதுன்னு மக்கள் சொல்றாங்க. இது ரொம்ப நாளா நம்புறாங்க. மிஸ்டீரியஸ் சர்க்கம்டன்சஸ்னா வேற எதுவும் இல்லை. அப்படின்னு என்னன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிளை யாருனாலையும் கரெக்டாக கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு போனாலும் பெர்முடா ட்ரையாங்கிள வந்து உங்க காம்பஸ் கரெக்டாக வேலை செய்யாமல் போகலாம், இல்லைன்னா வெதர் கரெக்டாக மாறலாம், அந்த மாதிரியும் மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் சொல்ற விஷயங்கள். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பெர்முடா ட்ரையாங்கிளோட ஒரிஜினுக்கு போயாகணும். ஒரிஜின் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே லாங்காக ஓடிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா பாய்.